ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் ஸ்டோரி தாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் பயன்படுங்க. நிறைய பேருக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், இது பண்ணலாம் அதை பண்ணலாம் ஆசைகள் இருக்கும். அமௌண்ட் இல்லாத விஷயத்தினால அந்த விஷயங்களை வந்து நீங்கள் செயல்படாமல் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பயன்படும், மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு சூழ்நிலையில் நானும் இருந்தேங்க. எப்படி அப்படி இருந்து இப்போ இந்த அளவுக்கு வந்தேங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் இங்கே இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் காரணம் அப்படின்னா என்னோட விடாமுயற்சி மட்டுமே தாங்க காரணம். அதுக்கப்புறம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் பவர் மிஷின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கவே இருக்காது, நம்மளாலாம் வாங்கவே முடியாதுன்னு ஒரு எண்ணத்துல தான் இருந்தோம். ஏன் அப்படின்னா அந்த பவர் மிஷினோட விலை வந்து 25,000. நம்ம வீட்டில் எங்கள் வீட்டுக்காரோட முழு மாதம் ஒரு மாதம் சம்பளமே அதுதான். அதை நம்ம வாங்கிட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, இருக்குன்னு கடன்கள் பல இருக்குது. அப்படி நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம், அந்த பக்கமே நம்ம போக மாட்டோம். சரிங்க, அப்போல்லாம் பெடலில் தான் நான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது திடீர்னு ஸ்ட்ரக் ஆனதுனால ஒரு ட்ரெஸ்ஸை முடிச்சுட்டேன். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், முடிச்சுட்டு திடீர்னு நின்றுச்சு. நானும் சரி பண்ணி பார்க்குறேன், சரியாகவே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா கையில் சுற்றி பார்க்குறேன், சுற்றி தைச்சிட்டேன். கையிலே இது பண்ணி ஏதாவது தைச்சு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டிடுச்சு. இருந்தாலும் வந்து பரவாயில்ல, அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கவும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம எப்படியாவது ஒரு முயற்சி பண்ணி ஒரு ரிஸ்க் எடுத்து வாங்கிடுவோம் அப்படின்ட்டு ஒரு மிஷின் வாங்கினாங்க. கடனாக ஒரு இஎம்ஐல போட்டிருந்தா கூட ஒரு 1,500 முடிஞ்சிருக்கும். நான் எப்படி போய் மாட்டினேன்னா 5,000 மாதம் காட்டுற மாதிரி ஒருத்திங்க கிட்ட கடன் வாங்கி தான் அந்த விஷயத்தில் வந்து நம்ம மாட்டிட்டோமா. கண்டிப்பாக 5,000 எடுத்து வைக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. 5,000 வாங்கும் போது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஃபுல் சம்பளமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் நம்பி தான் இருக்குது. இல்லை 5,000 என்னால் எப்படி கட்ட முடியும்? அதுக்காக என்ன பண்ணணும்னா கிளாஸ் வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் நம்ம கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அதில் பாப்பா ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னா வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் கிளாஸ் எடுத்து நம்ம சம்பாதிக்கணும். அப்போ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ கம்மியாக தான் வந்துச்சு எனக்கு. மொத்தத்துக்கே வந்து ஒரு மாதமே கணக்கு போட்டோம்னா ஒரு 3,500 தாங்க வரும். அவ்வளோதான் சம்பளம். அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தோன்னா மாதம் எனக்கு 3,500 இருந்துச்சு. அதில் நம்ம பஸ் செலவு பார்க்கணும், குழந்தைய தான் டெய்லி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கு ஸ்நாக்ஸு, அதுக்கு வந்து பேம்பர்ஸ் எல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போகணும். இருந்தாலும் ஏன் அமௌண்ட்டு ரொம்ப கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து அந்த கடனை, அந்த மிஷினுக்கு உண்டான கடனை கட்டுறதுக்கு அந்த 3,500 பயன்படும் தான் தொடர்ந்து நம்ம போயிட்டே இருந்தோம். தொடர்ந்து போயிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் வீட்லேயும் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணோம். ஏன்னா இந்த அமௌண்ட் நம்ம 5,000 கொடுக்குறதுக்கு அந்த அமௌண்ட் பத்தாது. தொடர்ந்து என்ன பண்ணணும்னா நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருந்தோம். கிளாஸ் வந்து காலைல ஒரு 10 மணிக்கு நான் போய் நின்றுவேன், கிளாஸ் எடுத்துகிட்டு போய் நின்றுட்டுனா ஒரு 12 மணிக்கு என்ன கிளாஸை முடிச்சுட்டு 1 மணிக்கு முடிச்சுட்டு அந்த 1 மணி கவர்மெண்ட் பஸ் வரும், அந்த பஸ்ஸில் நான் ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா வீடியோஸ் எடுப்பேன். என்னோட வீடியோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாரியை வந்து ரீயூஸ் பண்ணி ஒரு கவுனை எப்படி மாற்றுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குற இதாக தான் நான் போட்டுகிட்டே இருந்தேன். அது மூலிமா கஸ்டமர் எடுக்கணும்னு நான் நினைக்கல, ஒரு ஐடியாஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தேன். யூடியூப் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஆசை, யூடியூப்ல பார்த்தா ஒரு வருமானம் வருமோ அப்படின்னு இது பண்ணி தான் நான் அதை போட்டுகிட்டே இருந்தேன். தொடர்ந்து போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா திருப்பி அடுத்த நாள் வீடியோ போடுறதுக்கு கட்டிங் அப்படியே நைட்டு போட்டு வச்சுருவேன். இடையில ஆர்டர்ஸ் ஒர்க்கு நம்ம பண்ணணும், குழந்தைங்கள பார்க்கணும், சமைக்கணும், போய் கரெக்டாக வேன் வர டைமில் போய் குழந்தைய கூட்டிகிட்டு வரணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்குள்ள தான் பண்ணேன். ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு நாள் விடிவு காலம் பிறக்குமேனு நிறைய விஷயங்கள் வந்து எஃபெக்ட் போட்டு அந்த விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டே தாங்க இருந்தேன். மாதம் கரெக்டாக 1ஆம் தேதி ஆனால் அந்த 5,000 மிஷின் கொடுக்குற அமௌண்ட்டு நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். சரிங்களா, கொடுத்துட்டு கொஞ்சம் நாள் ஒரு மாதம் 2 மாதம் நம்ம கொடுத்து முடிச்சிடும் ஃபுல் அமௌண்ட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி இப்போ வந்து நிறைய வீடியோஸ் போடவும் நமக்கு நிறைய ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து வருதுங்க. இப்போ அந்த அமௌண்ட்டு வச்சு நார்மலான பர்சனாக தான் என்ன பண்ணுவோம்னா சரி நம்ம தைக்கிறோம், இப்போ நகைகள்லாம் நம்ம பேங்க்ல இருக்காத மீட்டு நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. அப்படி தான் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நம்மளே 0% தான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிங்கும் பொழுது இந்த அமௌண்ட்லாம் உங்களோட பிஸ்னஸ்க்கு தான் நீங்கள் போடணும். சரிங்களா, இப்போ அந்த அமௌண்ட்டை வச்சு நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா, ஒரு ஓவர்லாக் மிஷின் வாங்கினேன். இப்போ நான் முதல்ல ஸ்டிச் பண்ணி வெளியில் ஓவர்லாக் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சது. ஏன் பேசாமல் நம்மளே வந்து நான் ஓவர்லாக் போட்டுனா மிச்சமாகும் இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கும் ஒரு டக்கு நம்ம அவசர டைமில் வந்து அவங்ககிட்ட கேட்க தேவையில்லை, நம்மளே பண்ணி கொடுத்துக்கலாம்னால ஒரு ஓவர்லாக் மிஷினும் வந்து இந்த அமௌண்ட் வச்சு ஒரு ஓவர்லாக்கும் வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதத்துல எனக்கு அந்த பவர் மிஷினும் என்னோடது இப்போ ஓவர்லாக் மிஷின் ஆல்ரெடி எனக்கு வந்து சொந்தமாயிடுச்சு. இப்போ இந்த அமௌண்ட் திருப்பி மேற்கொண்டு இந்த அமௌண்ட் வச்சு நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா இன்னொரு வந்து ஒரு பவர் மிஷின் செகண்ட் ஹேண்டில் வாங்கி போட்டுட்டு இன்னொரு ஒர்க்கரை வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன்.
சரிங்களா. இதுவும் பார்க்கலாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு. சரிங்களா. இதை தான் வந்து ஐடியா பண்ணி இதுக்கான வழிகளை நானே உண்டாக்கிட்டேன். எனக்காக வழிகள் உண்டு பண்ணுறதுக்கோ யாருமே வரல. ஆசைப்பட்டிருக்கேன். இந்த ஆசைக்கு உண்டான அந்த வழிகளை நான் வந்து உண்டு பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். விடாமுயற்சி நான் தொடர்ந்து போட்டுகிட்டே தான் இருந்தேன். அப்போ நான் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்ஸ்கிரைபரே ஆமாம் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 500 600 அவ்வளோதான் இருந்தாங்க. வியூஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 தான் போகும். அதை கூட நான் பெரிய விஷயமா தான் எடுத்தேன். அப்போ கூட மனசு தரல. ஏன் அப்படின்னா 200 300 பேர் பார்க்குறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. 300 பேர் வந்து இதில் கம்மியாக தெரியலாம். பட் வந்து யோசிச்சு பாருங்க, அந்த 300 பேர் அந்த வீடியோ பார்க்குறாங்க. ஒரு 20 பேருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்காக பிடிக்கிற விஷயத்த பண்ணுறோம் இல்லையா. அந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து நான் டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். விடாமல் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா விடாமல் வீடியோ போட்டுட்டு தாங்க இருக்கேன். இதுதான் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கான காரணம். சரிங்களா. யூடியூப்ல மட்டும் இல்லை, ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலையும் நம்ம போட்டுகிட்டே இருந்தோம். இன்ஸ்டாலெலாம் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 300 200 தாங்க ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. இப்போயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆயிடுச்சு. ஃபேஸ்புக்லேயும் நம்மளுக்கு ரீச் ஆயிடுச்சு. சரிங்களா. இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். எவ்வளோ ஆசைகள் வச்சுருந்தாலும் வழி இல்லையேன்னு சொல்லிட்டு உட்காராதீங்க. வழிகளை நீங்களே உண்டு பண்ணுங்க. தேடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நினைக்கிறது என்னங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா. எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஆன்லைன்லேயும் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆரி கிளாஸ், டைலரிங் கிளாஸில் வந்து இந்த டைம்லேயே நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னோட ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பெரியவரை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம வந்து திருப்பி வேணும் ஸ்டிச்சஸில் போய் உட்காந்துருவோம். ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆன்லைனில் ஆஃப்லைனில் வந்து கிளாஸ் ரன் பண்ணிட்டு ஆர்டர்ஸ் ஒர்க்கு ரன் பண்ணிட்டு குழந்தைங்களையும் பார்க்குறோம். சரிங்களா. கண்டிப்பாக இதில் போகிற ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக எனக்கு இன்னும் பலன் அளிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் நம்புறேங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்களை நம்புங்க. வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டுங்களா. பாய்.